வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் இந்தியன் பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தாங்க. இந்த ஸ்கீம்க்கான டென்யூர் என்ன அண்ட் அதுக்கான வட்டி விகிதங்கள் என்ன, நம்ம டெபாசிட் பண்ணுறப்போ எவ்வளவு அமௌண்ட் நமக்கு வட்டியாக கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்டு நேற்று பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்கில் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி நான் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் எஃப்டி. ஸோ நீங்கள் அதையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஐ பட்டன்லையோ இல்லை என் கார்ட்லையோ உங்களுக்கு தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு காயின் வாங்குறதுக்கான சேவிங் சேலஞ்சஸ் அண்ட் கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய கோல்டு ரிலேட்டட் வீடியோஸும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறுசேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. அது எல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் பேங்க்கில் பார்க்க போகிறோம். இந்தியன் பேங்க்கில் பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸும் இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் இப்போ அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். அண்டு இது வந்து இந்த மே மந்த்க்கானது. மே மந்தில் என்னைக்கிலேருந்து இந்த ஸ்கீம் வந்து நமக்கு வேலிடாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட் என்ன, மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்தியன் பேங்க்கில் ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறப்ப, அதாவது இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஸ்பெஷல் எஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இண்ட் க்ரீன் அப்படிங்கிற நேமு. அண்ட் இதுக்கான டென்னோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 555 days, 555 நாட்கள். நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டைமாக டெபாசிட் பண்ணுற ஸ்கீமு. ஸோ உங்கள்கிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒன் டைமாக நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வட்டியை வருமானமாக பெறலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ட் டைம்லேயே அதிக வட்டி தரக்கூடிய சேமிப்பு திட்டமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு லிமிட்டட் பீரியட்க்கு தான் நமக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க அந்த டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அதிக வட்டி நமக்கு கிடைக்கும். அடுத்தது இதில் மினிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும். மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா 3 கோடிக்கும் கீழே வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அடுத்தது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற வட்டியை விட கூடுதல் வட்டி வந்து கிடைக்கும். அதே மாதிரி சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் இருக்குது. அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசன் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கிற வட்டியை விட அதிகமான வட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நாமினேஷன் ஃபெசிலிட்டி நமக்கு இருக்குது, நம்ம கொடுத்துக்கலாம். அதுவும் சீனியர் சிட்டிசனும் சூப்பர் சீனியர் சிட்டிசனும் இருக்கீங்கன்னா கட்டாயம் நாமினேஷன் வந்து நம்ம கொடுத்தாகணும். அடுத்தது லோன் ஃபெசிலிட்டி. உங்களுக்கு இன்கேஸ் லோன் அதாவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த எஃப்டிஐ எடுக்காமலே நம்ம வந்து இதை லோனாக வந்து எடுத்துக்க முடியும் இதிலேருந்து. அதாவது நமக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம டெபாசிட் பண்ணியிருக்க பணத்துலேருந்து 90% வரைக்கும் லோனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த எஃப்டிஐ க்ளோஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்றப்ப லோனாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃப்டிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆஸ் பர் கைட்லைன்ஸ். அதாவது நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் தான். ஸோ நமக்கு அதுக்கான டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. அதாவது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல்லேருந்து மார்ச்சுக்குள்ளே கிடைக்கிற வட்டி இருக்குது இல்லையா, அந்த வட்டிக்கு 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. ஸோ வட்டி எவ்வளோ கிடைக்குதோ, நீங்கள் எஃப்டி ஆர்டி எது போட்டிருக்கீங்களோ அந்த இயரில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அதில் 10% வந்து உங்களுக்கு டிடிஎஸ் அமௌண்ட்டாக வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ப்ரீமெச்சர் க்ளோஷர்.
இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ண பணம் உங்களுக்கு தேவைப்படுது, உடனே எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. அதாவது பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற வட்டியில் கம்மியாக கிடைக்கும். 1%ஓ 0.5%ஓ குறைச்சி கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை நாளில் க்ளோஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. இப்போ நம்ம 555 டேஸ் இதுன்னு சொன்னோம். நீங்கள் ஒரு 6 மாதத்தில் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 6 மாதத்துக்கு என்ன வட்டி இருக்கோ அந்த வட்டியில் தான் நமக்கு கொடுப்பாங்க. அதுலேருந்து 0.5%ஓ 1%ஓ அவங்க வந்து டிடெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ப்ரீமெச்சூர் க்ளோஷருக்கான பெனால்ட்டி சார்ஜஸ். அடுத்தது வேறு ஏதாவது ஸ்பெஷல் எஃப்டி இப்போ அவைலபிளாக இருக்குன்னா அவைலபிளாக இருக்குது. அதாவது 444 டேஸ் இன்செக்யூர் அப்படிங்கிற நேமில் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அண்டு இதுவுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. இதுக்கான வீடியோ தான் நான் நேற்று போட்டிருக்கேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி என் கார்ட்லையோ இல்லை ஐ பட்டன்லையோ உங்களுக்கு தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த 444 டேஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே அதிகமான வட்டி வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது இப்போது இந்த 2 ஸ்கீம் 444 டேஸாக இருந்தாலும் சரி 555 டேஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் எஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலேருந்து நமக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 8 மே 2025 நமக்கு இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் டேட் எப்போது எந்த என்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்கீம் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 30 செப்டம்பர் 2025 வரைக்கும் நமக்கு இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நமக்கான இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாதம் வட்டி வேணுமா, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லைனா மொத்தமாக மெச்சூரிட்டி அப்போ அப்படியும் நம்ம வாங்கிக்கலாம். இதில் மெச்சூரிட்டி அப்போ வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ஏன்னா நம்ம வட்டி எடுக்காமல் அதிலே சேர்ந்துட்டு வரதுனால அந்த வட்டிக்கும் வட்டி கிடச்சிட்டே வரும். ஸோ மெச்சூரிட்டி அப்போ நமக்கு கொஞ்சம் கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம்கானது. இப்போது என்ன வட்டி கொடுக்குறாங்க அது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது டெனோர் வந்து பார்த்திங்கன்னா 555 டேஸு. இந்த 555 டேஸ்க்கு ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்றப்ப, அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.8%. இதுவே சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7.3% வட்டி கிடைக்குது. அதாவது ஜென்ரல் சிட்டிசனை விட 0.5% அதிகமாக தராங்க. அதே மாதிரி சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7.55% வந்து வட்டி தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீனியர் சிட்டிசனை விட 0.25% அதிகம். அண்ட் ஜென்ரல் சிட்டிசனை விட பார்த்திங்கன்னா 0.75% வந்து அதிகமான வட்டி கிடைக்குது. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெச்சூரிட்டி அப்போ நம்ம வாங்குகிறோன்னா அதுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கான டெபாசிட் பீரியட் பார்த்திங்கன்னா 555 டேஸ். அண்டு நான் இதில் சொல்லியிருக்கிற வட்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி டைமில் கிடைக்குன்றப்ப இந்த 555 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வட்டியும் நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து கிடைக்கும். அண்டு நிறைய பேர் டவுட்டு நேற்று கூட வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மாதம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதம் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, 555 நாளைக்கு மொத்தமாக சேர்த்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த டேஸ் முடிஞ்ச உடனே மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நமக்கு டெபாசிட் பண்ண பணமும் வட்டியும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எவ்வளோ வட்டி கிடைக்கும்னு பார்க்கலாம். அதாவது 25,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 2,699 ரூபா கிடைக்கும் இந்த 555 நாளைக்கு. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு அதே 25,000 2,906 ரூபா வட்டியாக கிடைக்கும். சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 3,011 ரூபா கிடைக்கும். 50,000 டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 5,398 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 5,813. சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 6,022 ரூபா கிடைக்கும். 1,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 10,796 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 11,627 ரூபாவும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 12,045 ரூபாவும் வட்டியாக கிடைக்கும். 3,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 32,390, சீனியர் சிட்டிசனுக்கு 34,883 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 36,135 ரூபா வட்டியாக கிடைக்கும். 5,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 53,984 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 58,138 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 60,225 ரூபா கிடைக்கும். 8,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 86,374 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 93,021 அண்டு சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 96,360 ரூபா வட்டியாக கிடைக்கும். 10,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதிகபட்சமாக 1,77,968 ரூபா கிடைக்கும். அண்டு சீனியர் சிட்டிசன் அதே 10,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு
ரூ. 1,16,277 கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதே ரூ. 10,00,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூ. 1,20,451 கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ். இது மூலயமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை வீட்லேயோ இல்லை நம்ம வெறும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறத விட இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸில் போடுறப்போ உங்களுக்கு அதிகமான வட்டி கிடைக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய். நன்றி, வணக்கம்.